வெட்டு படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே வந்து படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. நானும் நடித்தேன் வந்து புது படம் ஆயிடுச்சே, புது ஹீரோ புது டைரக்டர் எப்படி பண்ணுவாங்கன்னு. உண்மையிலே வந்து புது படம் மாதிரியே இல்லை, புது ஹீரோ நடித்த மாதிரியே இல்லை. நல்ல அருமையாக இருக்குது. படத்தில் தேவையான எல்லா காமெடி பாடல்கள் கருத்து எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து அம்மா பையனுடைய சென்டிமெண்ட் கதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ் சப்ஜெக்ட் லவ் படம் தான் வச்சுருப்பாங்க. இதில் லவ் இருக்குது, இருந்தாலும் வந்து தன்னுடைய அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக அம்மாக்காக பையன் பண்ணுற முழுக்க படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பாருங்கள், அருமையாக இருக்குது படம். ஆமாம் சார். இல்லை சார், நானும் ரம்ஜானு, நானும் நோன்பு தான். நானும் ஒரு துணை நடிகர், எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய சமுதாயத்தில். இப்போ கடைசியில் வந்து கோட் படம் விஜய் சாருடைய படத்துலேயே நான் நடிச்சிருக்கிறேன். அதில் ஆர்மி ஆஃபீஸர் முஸ்லீம் இறந்துருவார். அவருடைய இதுக்கு வந்து ஃபாத்தியா ஓதுற சீன்லெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு துணை நடிகர் சொல்லி. அந்த அடிப்படையில் வந்து புது படங்கள் நான் பார்க்குறது வழக்கம். புதுசாக எடுத்திருக்காங்க எப்படி பண்ணுவாங்கன்னு, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நானும் வந்து பார்த்துருக்குறேன். உண்மையிலே புது படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. தோன்றது வேறு சார், மதன்றது வேறு, மார்க்கன்றது வேறு. அதனால் வந்து இதோ இப்போ வெள்ளிக்கிழமை நான் தொழுவ போகணும், நோன்பு தோறுக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு பாருங்கள். முக்கியமாக வந்து முஸ்லீம்களுடைய சீன் இதில் வச்சுருக்கிறாங்க. மெயினாக அது கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். முஸ்லீம்களை வந்து நிறைய ஒரு நட்பு ரீதியாக இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அதுக்காக இயக்குனருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். புது ஹீரோ மாதிரியே இல்லை, ஹீரோ அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ராகின் ராஜ் ஹீரோ கண்டிப்பாக வளரக்கூடியவர். தனுஷ் சாருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. மனசுக்கு நிறைவாக போகிறோம். நன்றி. மூவி வெட்டு படம் இட் வாஸ் வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஹீரோ வந்து புதுசான்னு சொல்கிறாங்க, பட் அந்த மூவியில் பார்த்தா புதுசு மாதிரி தெரியல. நிறைய மூவியில் ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியுறாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுக்கு 5 out of 5 கொடுக்கலாம். த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஃபைட்டிங் சீன் வாஸ் வெரி மாஸாக இருக்குது. தேங்க்யூ. அம்மாவோட எமோஷனல் ரியலாக அது வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குதுன்ட்டு. எமோஷன் சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்டர்மிஷன் அப்புறமா எக்ஸாம். புதிய அறிமுக நாயகன் ராகின் ராஜ் மிகவும் நன்றாக நடித்திருக்கிறார். பண்பட்ட நடிப்பாக இருக்கிறது. படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். சேலம் ஐயனார் பிரேம்நாத் சாருடைய தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் வந்து இந்த படம் வெட்டு இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். பையன் வந்து ஒரு புது ஹீரோ மாதிரியே தெரியல. ஆல்ரெடி ஒரு 4 படம் 5 படம் பண்ண ஒரு ஹீரோ மாதிரி இருக்கார். கண்டிப்பாக இந்த பையன் பெரிய லெவலில். தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்துடைய தலைவர், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன், கிட்டத்தட்ட 25 வருஷ நட்பு அண்ணன் பிரேம்நாத் அவர்கள் கோ ப்ரொடியூசராக இதில் வந்து அவங்களோட சேர்ந்து கைகோர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து 3 பேருக்குமே கொண்டு போகிறாங்கிறது ஒரு கதை. இன்ட்ரோ பிளாக் தான் மெயின், அதுதான் சுவாரஸ்யமே. அது நான் வந்து சொல்லக்கூடாது. படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரோ பிளாக்கு கன்ஃபார்மாக ஒரு சம்பவத்துக்கு அந்த கருவை தான் நான் டைரக்டர் சொன்னேன். அதைத்தான் வந்து டைரக்டர் அந்த கருவாக எடுத்து அது வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இது வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா